குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூவான ஏர்னிங் ஆப்பு. அது பார்த்திங்கன்னா கேரமில் புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கம்மியான யூசர்ஸ் தான் அதில் விளையாடுறாங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு ஜஸ்ட்டு 10 rupees they are providing. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 10 ரூபா வந்து நம்ம அந்த கேம் விளையாடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து they are providing, அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 10 rupees வச்சு நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அது என்ன கேம்னு இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோவில். கேரம் கிளாஷ்ன்னு இருக்கா, இதுதான். இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் விளையாண்டுட்டு 17 rupees வந்து ஜெயிச்சிருக்கேன். டோட்டலாக வந்து 3 மேட்ச் விளையாண்டுருக்கேன். 3 மேட்ச்சுமே நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த இதை வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ட்ரைக்கர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கேரம் விளையாடுறதுக்காக ஸ்ட்ரைக்கர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நான் நியூவாக இப்போ தான் கேம் விளையாட ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்ட்ரைக்கர் இருக்குது பார்த்தீங்களா, எக்யூப்னு, அதுதான் இப்போ நான் வச்சு விளையாண்டுட்ருக்கேன். இதில் லீடர் போர்டுன்னு இருக்குது, ரைட்? இப்போ இந்த லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்ன விளையாண்டுருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன கண்டெஸ்ட்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்கலாம். இப்போ நான் விளையாண்டது வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம விளையாண்டது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்கள். கேம் பிளேடு 3, கேம் 1 3, வின் ஸ்ட்ரீக் 3, டோட்டலாக 31 நான் ஜெயிச்சிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்களும் நானும் கேம் விளையாடுறோன்னா 10 rupees வந்து நம்மளோட இந்த கேம் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு 17 rupees தே வில் பே. அது மாதிரி நான் 3 மேட்ச் விளையாண்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 10 rupees எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போது ஒரு கேம் வந்து விளையாண்டே பார்த்துடலாம். ப்ளே கொடுக்குறேன். இதில் வந்து 2 இது இருக்குது. 10 rupees என்ட்ரி ஃபீஸும் 17 rupees என்ட்ரி ஃபீஸும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேம் கிடையாது, ஈஸியான கேம். இதை வச்சு ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நிறைய கேமில் வந்து நீங்கள் இப்போ இருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப் வந்துருச்சு இது மாதிரி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக, கேம் விளையாடுறதுக்கு. இது ஒன்லி ஃபார் கேரமுக்காக தே ஹவ் ப்ரொவைடட். சரிங்களா? இதில் வந்து இப்போ உங்களுக்காக நான் ஆட போகிறது வந்து 10 rupees கண்டெஸ்ட்டே நான் எடுத்து விளையாடுறேன். ஏன்னா இப்போ நம்ம அர்லி மார்னிங் விளையாடுறனால, இப்போ இந்த டைமில் விளையாடுறனால அவ்வளோ வந்து ஆள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒயிட் காயின்ஸ்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும். ஓகே, நான் விளையாண்டுட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த கேம் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த ஆப்பை நம்ம யாருக்காவது ரெஃபர் பண்ணி அந்த லிங்க் மூலியமாக அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து 3 rupees கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்குன்னு. அப்போ அதிலேருந்து நம்மளுக்கு 15% அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து நம்ம 100 ரெஃபரல் வரைக்கும் பண்ண முடியும். ஒரு யூசரால் 100 ரெஃபரல் வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? இதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. இந்த கேம் விளையாடுங்க, ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் கேரம்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் சூப்பராக இதில் உட்காந்தாவே போதும், ஒரு நாளைக்கு 1000 2000 3000லாம் ஈஸி தான் ஜெயிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விட்ராவல் வந்து மினிமம் 40 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 100 200ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்களா? இப்போ இந்த யூசர்லாம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஆட தெரியல. சரிங்களா? எனக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட தெரியும்னு சொல்ல வரல, ஏதோ சுமாராக தான் ஆடுவேன். அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப நேரம் நம்ம வந்து டைம் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி தான் உங்களுக்கு இந்த மேட்சை வந்து காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து ஜெயிக்க பார்ப்போம் இந்த மேட்சை.
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக் தான் ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. இதுலேயும் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இதை வந்து எப்படி வந்து ஒரு ட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அதையும் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படி சுமாராக ஆட தெரிஞ்சவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கலாம். ஆனால் அந்த ட்ரிக்ஸ் வீடியோ நான் போடுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இருங்க, இந்த வீடியோ முடிச்சுடுவோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து இப்போது வந்து ஃப்ரீ டைமாக இருக்கா, அப்போ வந்து இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாட ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடுதுன்னா உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய இதை வந்து சில இதெல்லாம் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி சர்வே எல்லாம் பண்ணுவோம், கரெக்டுங்களா இல்லையா? அது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பண்ணணும், அது மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஆனால் இந்த கேம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது 17 rupees ஒரு கேம். இது இல்லாமல் இன்னொன்று ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அது வந்து இன்னும் நான் உங்களுக்கு வந்து விளையாண்டு காட்டல, நான் அதையும் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வருவோம். சரி, கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம முடிக்க பார்ப்போம். ஏன்னா ரொம்ப இதுவாக விளையாடுற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் இந்த வீடியோ கேட்க சொல்ல, என்னடா கேம் இவ்வளோ மொக்கையாக ஆடிக்கிட்டு இருக்காங்களே, போர் அடிக்கும் உங்களுக்கும், ரைட்? வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு முடிச்சிடுறேன். இது மாதிரி நிறைய ஆப் நமக்கு தெரியாமல் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை வந்து நம்ம இன்னும் 1 வீக் கழிச்சு அப்படி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து நேற்று நைட்டு தான் தெரியும். இதை நான் செக் பண்ணிவிட்டு தான் என்றைக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, சரிங்களா? அதே மாதிரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ நான் பேசுகிறது வந்து போரிங்காக இருக்கா, இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த இது மாதிரி ஆப்பு இது மாதிரி சொன்னீங்கன்னா, ஏன்னா இது மாதிரி சேனல்ஸ் நிறையா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் வந்து நிறைய போஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு எனக்கு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். இது மாதிரி டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம இந்த கேமை வந்து லூஸ் பண்ணாமல் சூப்பர் ஆடணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் விட்டுட்டேன்னா அவன் கட் பண்ணியே எல்லாத்தையும் போட்டுருவான், ஈஸியாக முடிச்சிடுவான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேமை மூவ் பண்ணணும். வாஷ் மிஸ் ஆயிடுச்சு. வெயிட் இப்போது அவங்ககிட்ட ஃபுல் காயின்ஸும் அப்படியே ஓப்பன் கேமாக கொடுத்துருக்கேன். இப்போது அவங்க விளையாடுறவர் ஒரு சுமாரான பிளேயர்னாலும் ஈஸியாக வின் பண்ணிடுவார் இந்த கேமை. வாவ், இப்போ அவர் வந்து இந்த கேமை நம்மளுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்காரு. நம்ம ஒரே இதில் முடிச்சிடணும். ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம மிஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கேமில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் விளையாட சொல்ல வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை, இந்த ஸ்ட்ரைக்கரில் வந்து இப்படி தான் போகணும். அப்போ டிஃபால்ட் ஸ்ட்ரைக்கர்ன்றது சில விஷயங்களை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியாது, சரிங்களா? ஆனால் இதுவே நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸை வாங்கி, இது சில ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கர்ஸு, அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து வாங்க சொல்ல ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக இருக்கும் நம்ம விளையாடுறதுக்கு. முடிச்சிட்டாரு, பக்காவாடி இருக்காரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இப்போ அவரோட எண்டில் இருந்து ட்ரை பண்ணிருக்காரு, சரிங்களா? இப்போ எப்படின்னா அவர் இந்த கீழே இருக்க காயினை தான் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கணும். ஆஹா, மிஸ் பண்ணிட்டார், சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு.
இது நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஓகே, முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிங் த டெவில், ஐ ஹவ் வான் த மேட்ச். ஓகேவா? ஆனால் இந்த கேம் நான் விளையாட சொல்ல மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க சொல்லியும் லைட்டாக போரிங்காக இருக்கலாம். ஏன்னா என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இப்படி ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ஸ்டார்டிங், இந்த வீடியோ இப்போயே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன ஆகிடும், ஒரு 10 கேம்ஸ், ஒரு 15 கேம்ஸ் விளாட்னா இன்னும் ஃபெமிலியராக ஸ்பீடாக ஆட ஆரம்பிச்சிடுவேன், அக்யூரேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறையா வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட லிங்க், இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கைண்ட்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க் மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கேமை விளையாடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் முக்கியமானது, இந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம் பேடிஎம்மில். ஏன்னா இது நியூ ஆப், இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. அதனால் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த சைடில், தட் மீன்ஸ் இந்த கேம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க சைடில் வந்து நிறைய வெரிஃபிகேஷன்றது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தட் நம்மளோட வின்னிங் அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பேடிஎம்மில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், வேலெட் போகிறேன். வேலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பிளேட், கேம் ஒன், வின் ஸ்ட்ரிக்ஸ்ன்னு இருக்குது ரைட். அதில் வின்னிங் 38. இதில் விட்ரா கொடுக்குறேன். விட்ரா வந்து ஸ்டார்டிங் தான் நான் நியூவாக விளையாடுறேன்னு சொன்னேன்னா, இதில் வந்து டெய்லி விட்ரால் 40 rupees. இப்போ நான் ஜெயிச்சிருந்தேன்னா 40 வந்து விட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? இன்ஸ்டன்ஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக ஒரு 7 hours, 5 hours, 2 hours வெயிட் பண்ணணும், இல்லை 7 days வெயிட் பண்ணணும், அது மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா? இன்ஸ்டண்ட்டாக நம்ம கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா, இப்போ சப்போஸ் லீவாக இருக்கீங்க, இப்போது தட் மீன்ஸ் ஆஃபீஸ் இன்றைக்கி இல்லை, காலேஜ் இல்லை, லீவ் டைமில் இது ஒரு ஏர்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். சரிங்களா? இதில் வந்து நான் விட்ரா வந்து இன்னும் பண்ணலை, ஏன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் நான் வந்து விட்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அதை வச்சு இதில் நியூவாக வச்சு உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேமை விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், 2 லீக் வந்து உள்ளே நடக்குதுன்னு சொன்னேன். இதில் பாருங்கள், என்ட்ரி ஃபீஸ் 10, என்ட்ரி ஃபீஸ் 17. இதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தரது 10 rupees தான் தராங்களா. அந்த 10 rupees வச்சு ஜெயிச்சுட்டு ஒரு கைண்ட் அட்வைஸ் தான் இது. எடுத்த உடனே அமௌண்ட் வந்தவுடனே 17க்கு போயிடாதீங்க. ஒரு 34 இல்லைனா 40 அபவ் அமௌண்ட் வந்த உடனே நீங்கள் இந்த 17 rupees என்ட்ரிக்கு வந்து உள்ளே என்ட்ராயிட்டு விளையாடுங்க. சரிங்களா? எதுக்காக அதை ஒரு அட்வைஸாக கொடுத்தேன்னா, சப்போஸ் மோஸ்ட்லி நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ஆடுறவங்க எல்லாமே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி தான் ஆடுவோம், ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஆடுவோம். சப்போஸ் நம்ம ஆப்போனண்ட் ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி தான் வச்சுக்க சொன்னேன். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், 10 rupees கண்டென்ட்ஸில் விளையாண்டு திருப்பி ஜெயிச்சுட்டு இதில் வரலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்போனண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. கரெக்டாக இல்லையா? நானும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக என்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அதில். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பேசுகிறதுலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன், அதில் லைட்டாக. ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டெடிக்கேட்டடாக பண்ணுவீங்க. அப்போது அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசின விதமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டும் கொடுங்க. ஏதாவது நான் மாற்றணும்னு இருந்தால் இந்த வீடியோவில், என்னோடய பேச்சில். சரிங்களா? ஏன்னா வந்து எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். எப்படி வந்து என்னோட சேனலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு நான் கரெக்டாக ரீச் ஆகிறேனா அப்படின்னு எனக்கு தெரியறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.